பின்னாடி பாருங்களேன், இந்த சைரன் அக்கா ஊழ விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படியே சாங் கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம எங்கே போகணும்? இருங்க, இந்த வழியில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறேன் இங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு. இங்கேருந்து தான் இந்த ஹம்மிங் சவுண்ட் வர மாதிரி இருக்குது. ஆஹா, சைரன் அக்கா தானோ? அக்கா நான் சும்மா பேச்சுக்கு சொன்னால் சைரன் அக்காவே காட்சி அளிக்கிறாங்க. வேற லெவல் மக்களே, வேற லெவல் மக்களே. எவ்வளோ நாளாச்சு. ஏய் ஹீலியோஸ், பயப்படாதடா. சைரன் அக்கா நல்லவங்களா, செம்மையா பாட்டு பாடுவாங்க. போயிட்டாங்க. அட சைரன் அக்காவே, ரொம்ப நாள் கழிச்சு மக்களே, பல மாதங்களுக்கு அப்புறமா நம்ம சைரன் அக்கா கூட சண்டை போட போறோம். ஹலோ மை டியர் டியூஜி வாரியர்ஸ், வெல்கம் பேக் டு த காட் ஆஃப் ஆர் ராக்னராக் கேம் பிளே சீரிஸ். அண்ட் நம்ம இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்குது காட் ஆஃப் ஆர் வேலல்லா. நான் இந்த கேமை எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் விளையாட ஆரம்பிச்சேங்க. அதுக்கு கைமாற இந்த கேம் எனக்கு கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நொடிக்கு நொடி சர்ப்ரைஸ்ங்க. வெறித்தனமான சர்ப்ரைஸ். நான் இந்த கேம் விளையாடும் போதெல்லாம் அப்படியே என்னை எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்கார வச்சிருக்கு. எனக்கு இன்னும் தெரியல, ராக்னராக்கோட வேலல்லா விளையாடுறது நம்ம பயங்கர ஹைப்பை கொடுக்குற மாதிரி இருக்கு. மெயினா எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டோஸோடைய பாஸ்ட்டை வந்து பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த கேம்ல. லைக் லாஸ்ட் எபிசோட்ல கூட பாத்தீங்கன்னா, கிரேட்டோஸ் கிரீக் மித்தாலஜியே சம்பவம் செஞ்ச அந்த பிளேட் ஆஃப் ஒலிம்பஸை வந்து கைப்பற்றுவான் பாருங்க. வெரி தடம் மக்களே. அண்ட் அது மட்டும் இல்லாம கிரேட்டோஸ் காட் ஆஃப் ஆர் 1 ஈவெண்ட்ல என்னெல்லாம் விஷயங்களை சந்திச்சானோ அது எல்லாமே இந்த கேம்லயுமே சந்திச்சான். ஆனா இந்த கேம்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்டா அதை எதிர்கொண்டான் அப்படின்றது தான் சொல்லணும். காட் ஆஃப் ஆர் 1 கேம்ல ஒரு சரியான சம்பவம் நடக்குங்க. அதாவது ஒரு அத்தினியன் சோல்ஜரை கிரேட்டோஸ் ஃபயர்ல வச்சு சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே ஈவெண்ட் இந்த கேம்லயும் நடந்தது. ஆனா இந்த கேம் ஈவெண்ட்ல கிரேட்டோஸ் அதை கையாண்ட விதம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது அப்படின்றதான் சொல்லணும். ஏன்னா கிரேட்டோஸ் யாரையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணாம அவனை தன்னை தாண்டி நெருப்புல சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பான். ஸோ இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டோஸ் வந்து முழுமையா கடவுளாயிட்டு வரான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது மக்களே. ஏதோ எட்டர்னல் லேபர் அன்லாக்ட் அப்படின்ற மாதிரி காட்டுதுங்க. அதை சைக்கிளாமா, அதாவது ஒரு வேலைலா சைக்கிளையுமே நம்ம டியர் சாமியை சந்திப்போம் போல. அப்போ டியர் கூட மோதி நம்ம ஜெயிச்சோன்னா டிவைன் ட்ரையம்ஃப் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும் போல. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு வாட்டியும் டியரை டிஃபீட் பண்ணும் போதெல்லாம் இந்த டிவைன் ட்ரையம்ஃப் அப்படின்ற விஷயம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. அங்கே வேற இயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல சிக்ரனுக்கு. ஏன்னா குளிந்து விட்டு எரிஞ்சாங்க லாஸ்ட் எபிசோட்ல. நல்லா ஆயிட்டாங்களா என்னன்னு தெரியல. இருங்க, இது என்ன அப்படின்றத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு வாட்டியும் வேலைலாக்குள்ள போயிட்டு வரும்போது நம்மளுக்கு உண்டான ரிவார்டு இங்கே காத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேங்க. அதனால தான் மாஸ்டரி சீல்லாம் கிடச்சிருக்கு. ஓகே மக்களே, இந்த வாட்டி நம்மளுக்கு வேலைலாக்குள்ள என்ன காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத போய் பார்ப்போம். முதல்ல கிரேட்டோஸ் அவனுடைய பாஸ்ட் என்ன சந்திப்பான் அப்படின்றது எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குங்க. அதே மாதிரி நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த பண்ணிடுறேன் மக்களே. ஏன்னா உங்களை நிறைய பேர் கிரேட்டோஸோட ஆர்மர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணு ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு கிரேட்டோஸை பேர் பாடியை கூட்டு போகலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம கிளாசிக் கிரீக் மித்தாலஜியில் பார்த்த கிரேட்டோஸை பார்க்குற மாதிரி இருக்கும். என்னால் கம்ப்ளீட்டாக கிரேட்டோஸோடைய ஆர்மர் செட்டை ரிமூவ் பண்ண முடியல மக்களே. அதில் என்ன காட்டுதோ அதை மட்டும் தான் என்னால் எக்யூப் பண்ண முடியுது. ஸோ இப்போதைக்கு இதை நம்ம எக்யூப் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு பேர் பாடியாக இருக்க மாதிரி தான் தோணுது. ரைட்டு மக்களே, போக ஆரம்பிப்போம். இங்கே மேலே நிற்கிறது சிக்ரனா இல்லை வேற வேல்கரியா? யார் சிக்ரன் யார் மற்ற வேல்கரி அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. இருங்க, இவங்க ஏதோ ஒரு சைட் குவெஸ்ட் கொடுக்குறாங்க மக்களே. என்னன்றதை கேட்போம். ஏதோ ஒரு புது ஆர்மர் செட்டை கொடுத்துருக்காங்க. I got one for you. ஏதோ ஒரு ஸ்டோரி வச்சிருக்காங்களாமா, சொல்லவான்னு கேக்குறாங்க. கேட்டு பாப்போம் என்ன ஸ்டோரின்னு. Go ahead. I wasn't born with the privilege of some of my sisters in arms. I wasn't bred for greatness. I was just the daughter of some poor innkeeper. Matter of fact, I wasn't even his. He just raised me after somebody left me there. I didn't have much going for me, but I had one thing. I wasn't afraid of anyone. If somebody was asking for a punch in the face, I never thought twice. Brought a heap of trouble on myself that way, it's true. But I sure learned how to fight. Enough for now. I'll pick that up later. ஸோ வேல்கரி ஆகிறதுக்கு இந்த தகுதி தேவை அந்த தகுதி தேவை அப்படின்றதெல்லாம் கிடையாது போலங்க. அதாவது இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வேல்கரி ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நான் ஆரம்பத்தில் என்ன நினச்சேன்னா, தாரோடைய டாக்டர் வந்து வேல்கரி ஆகணும்னு ஆசைப்பட்டா பார்த்தீங்களா, அப்போ கடவுளுடைய குழந்தைகள் மட்டும் தான் வேல்கரி ஆவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தேன். பட் இந்த வேல்கரி சொன்ன கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான பொண்ணால் கூட வேல்கரி ஆக முடியும் போல். ஸோ வேல்கரிக்கு உண்டான ஒரே தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரியம் வீரம். இது 2 மட்டும் இருந்தால் போதும், யாருனாலும் வேல்கரி ஆகலாம் மக்களே. அண்ட் இங்கே வேறு ஏதோ ஒரு சைட் குவெஸ்ட் மாதிரி காட்டுது. ஏதோ சாங்சுரி பேரியர்ஸ் கேன் நவ் பி அக்யூர்ட் ஃப்ரம் த டேப்லெட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸா. நம்ம நிறைய இடம் லாக் செய்யப்பட்டிருந்தது அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் சொன்னோம் பாருங்க. அதெல்லாம் இப்போ ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுது. அண்ட் சாங்சுரி பேரியர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுதுங்க. ஓகே, என்னன்றது தெரியல, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். I know it's above board, but I like to think of this part as bribing the local authorities. அதாவது பேரியர் கீயா மக்களே. இந்த கீயை நம்ம வாங்கிட்டோம்னா போக முடியாத இடத்துக்குலாம் நம்மளால் போக முடியும் போல். ஸ்பிரிட் சீல் தேவை. நம்மகிட்ட 700 இருக்குது, 100 தானே. ஒரு கீயை மட்டும் வாங்கி போட்டுப்போம். ஏன்னா ஏதாவது போகாத இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வாட்டமாக இருக்கும்.
அதே மாதிரி இந்த வேலை லாஸ் சோசன் கூட வாங்கிப்போங்க. ஸ்பிரிட் சீலும் மாஸ்டர் சீலும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குமாமா வேலை லாஸ் சோசன் அழிக்கும் போது. ஸோ கிராஃப்ட் 1 பண்ணிக்கிறேன் நான். அதே மாதிரி ரூனிக் அட்டாக் டேமேஜும் லெவல் 2 கொண்டு வந்துடும். லைட் ரூனிக் அட்டாக்கை வந்து நான் லெவல் 2 கொண்டு வந்துட்டேன். அண்ட் ஹெவி ரூனிக் அட்டாக்கு இல்லை மக்களே, இதுக்கு நம்மளுக்கு ஸ்பிரிட் சீல் தேவை. இப்போ பெர்மனெண்ட்டாக கிரேட்டோஸ் அப்கிரேட் பண்ணுற இடத்துல ஹெல்த்தை வந்து லெவல் 4 கொண்டு வந்துடுறேங்க. ஐ திங்க் நம்ம 6 வரைக்கும் கிரேட்டோஸோட ஹெல்த் அப்கிரேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் மக்களே. 6 இல்லை 7 வரைக்கும் போதோ. அண்ட் அடுத்த கட்ட ஹெல்த்தை நான் ஏற்றுறதுக்கு முன்னாடி மற்ற விஷயத்தையும் நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன். அதாவது ரேஜை வந்து லெவல் 3 கொண்டு வந்துடுவோம். ஏன்னா நம்ம தான் இப்போ கையில் பிளேட் ஆஃப் ஒலிம்பஸ் வச்சுருக்கோமே, அப்பப்போ ரேஜை போட்டு விட்டு எனிமிஸ் எல்லாம் தெறிக்க விட வாட்டமாக இருக்கும். அண்ட் ஃபைனலி மிக முக்கியமான விஷயம் ரிசரக்ஷன் ஸ்டோன் தேவை மக்களே. ஒரு வாட்டியும் நம்ம வேலைலா சைக்கிள் ஆரம்பிக்கும் போது ஒரு ரிசரக்ஷன் ஸ்டோனோட ஆரம்பிப்போமா, அதனால ஒன்று வாங்கி வச்சுக்கிறேன் நான். அதுவே லெவல் 2க்கு அப்கிரேட் பண்ணால் என்ன ஆகும், வேறு லெவலுங்க. லெவல் 2 நம்ம பண்ணோன்னா 2 ரெசரக்ஷன் ஸ்டோனோட ஆரம்பிப்போமா. நான் எப்பயும் போல் ஹெல்த் ரேஜ் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறமா இங்கே பாருங்களேன், ஸ்ட்ரென்த்து டிஃபென்ஸு இது எல்லாத்தையுமே விட்டுறேன். இது அப்கிரேட் பண்ணுறதுக்கு உண்டான மாஸ்டர் சீல் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ மேபி லக்கை மட்டும் நான் சும்மா 10 கொடுத்து வாங்கிக்கிறேன் நான். அடுத்த வாட்டி ஃபுல்லாக இதை அப்கிரேட் பண்ணுற மாதிரி பார்த்துப்போங்க. அதாவது கிரேட்டோஸோடைய ஸ்டாட்ஸை வந்து எவ்வளோ அப்கிரேட் பண்ண முடியுமோ பண்ணி வச்சுப்போம். இந்த கேமே இதுதாங்க, திரும்ப ரின்ஸ் அண்ட் ரிப்பீட் மாதிரி இல்லை. நம்ம வேலைக்கு வெளியே வரோம், கிரேட்டோஸை பவர் அப் பண்ணுறோம், உள்ளே போய் எனிமீஸ் எல்லாருமே திரிக்க விடுறோம். We've never seen anyone engage Valhalla quite the way you have. சிக்ரனே கிரேட்டோஸோடைய திறமையை பார்த்து மெய் செலுத்து போய் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேலைலாம் வந்து இவ்வளோ சிறப்பாக யாரும் எதிர்கொண்டது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருங்க, நம்ம போகிறதுக்கு முன்னாடி இங்கே என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் நான். இந்த வாட்டி புதுசாக பார்த்தீங்கன்னா ரிலிக் கூட நம்ம எக்யூப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி காட்டுதுங்க. அதாவது என்ன ரிலிக் இங்கே காட்டுதோ அதில் எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் போல். நான் இந்த இதே எடுத்துக்கிறேங்க, ஹில்ட் ஆஃப் டிர்ஃபிங். அதாவது கிரேட்டோஸோடைய ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி மற்றவங்களுக்கு வந்து டேமேஜ் உண்டாகுமாமா. இது ஒரு ஸ்வாடு. ஸோ இதை எடுத்துப்போம். ரைட்டு மக்களே, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ போகிறதுக்கு முன்னாடி சிக்ரன் கிட்ட பேச்சு கொடுத்து பார்ப்போம், ஏதாவது சொல்கிறேன் நான். How fares your journey? We have uncovered our host. It is Tyr. Tyr, you say? Aye, and no projection either. I never knew his connection to Valhalla was so strong. But then he goes back further than I do. Fascinating. அண்ட் லாஸ்ட் எபிசோடில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோங்க. அது நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அதாவது கிரேட்டோஸ் இங்கே வேலைலாக்கு வர வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா டியர் சாமி தான். ஏன்னா அவர் தான் கிரேட்டோஸோடைய வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் வந்து ஒட்டி வச்சிருந்தாரு, வேலைலாக்கு வாப்பா அப்படின்ற மாதிரி. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டோஸை வந்து முழுமையாக கடவுளாக்குறதுக்காக, டெஸ்ட் மேலே டெஸ்ட் வச்சு. வேற லெவலில் டியர் சாமி. Glad to see you're back inside. டியர் தான் பேசுறாரு. It seems Valhalla has arranged something special for you in the throne room. அங்க சொல்றான். See you again soon, Kratos. த்ரோன் ரூமுக்கு வா, அங்கே வேலைலாம் வந்து உனக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கு, சீக்கிரம் வா, உன்னை பார்க்க காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரைட்டு மக்களே, த்ரோன் ரூமுக்கு போவோம். இங்கே பார்த்தீங்களா, இப்போ எல்லாம் புது எனிமீஸ் வரானுங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் இங்கெல்லாம் வந்து நார்மலான எனிமீஸ் வந்துட்டு இருந்தானுங்க. இப்போ போக இந்த எல்வாசி ஜந்துக்கள், அதாவது இந்த ஸ்னோ எல்வாசி ஜந்துக்கள்லாம் வரானுங்க. போடு, இந்த ஸ்டோன் வால் ஷீல்ட் தான் மக்களே நம்மளுக்கு கை கொடுக்குது. தான் தெரிக்க விடுவோம். நாசம் மணியாச்சு. இப்போ முதல் செஸ்ல என்ன கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். ஏதாவது நல்ல ரூனிக் அட்டாக்காக இருந்தால் வேற லெவலில் இருக்குங்க. இந்த வாட்டி பாருங்களேன், 3 பார்த்து காட்டுது. ஒன்று பிளேடு, ஸ்பியர் இல்லை ஆக்ஸு. நான் பிளேடே எடுத்துக்கிறேன் மக்களே, ஏன்னா பேர்ன் டேமேஜை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்ற மாதிரி காட்டுது. இதுதான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போலாம் நான் பிளேடை சுழட்டி அடிக்க கற்றுக்கிட்டேன்ல, இப்படி சுழட்டி நெருப்பை உண்டாக்கி நம்ம தெறிக்க விட்டோன்னு வைங்களேன், வேற லெவலில் சம்பவம் பண்ணுது. இங்கே பாருங்க, ப்ராஃபஸி பலகையில் கடைசியில் போட்டுருந்து பாருங்க, ராக்னராக்ல அந்த ப்ராஃபஸி பலகை இங்கே இருக்குது. கிரேட்டோஸ் வந்து அவனுடைய ஆக்ஸை முதுகில் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் மக்கள் எல்லாருமே அவனை வணங்குற மாதிரி இருக்கும். சரியான ப்ராஃபஸி பலகைங்க. இதை பார்த்து கிரேட்டோஸே கண்ணீர் விடுற மாதிரி காட்டியிருப்பாங்க காட் ஆஃப் ராக்னராக்ல. அவ்வளோதான், அடுத்த ரூம் வந்தாச்சு. வந்துட்டானுங்க, பட்டுன்னு தெறிக்க விடுவோம். இவனுங்களாம் ரெகுலராக வரவனுங்க தான் மக்களே. மற்றவனுங்க தான் கொஞ்சம் மாறி வர்ற மாதிரி இருக்குது. இருங்க, இவனுக்கு மொத்தமாக சுழட்டி ஒன்று வைப்போம். போயிட்டு வராசா. அவ்வளோதான், நாசம் பண்ணியாச்சு. இங்கே 2 செஸ்ட் இருக்குது, 2த்தையுமே ஓப்பன் பண்ணி எடுத்துப்போம். பிளேட் ஆஃப் கேஸ்க்கு ரூனிக் அட்டாக் கிடச்சிருங்க. நான் ஹெவி ரூனிக் அட்டாக் எடுத்துக்கிறேன். நீமியன் க்ரஷின் இருக்கும் பாருங்க, அதாவது பிளேட் ஆஃப் கேஸ் வச்சு நச்சக்குன்னு அடிப்பான் பார்த்தீங்களா, அந்த இதில் என்ன காத்துக்கிட்டு இருக்கு. ரேஞ்சு ஸ்பெஷலிஸ்ட் வேணால் எடுத்துப்போமா, ஏன்னா கிரேட்டோஸோடைய ரேஞ்சு அட்டாக் எல்லாமே 30% அதிகப்படுத்துமாமா. ஒன்று நல்ல விஷயம் தான் கிடைக்குது, பட் நம்ம பார்த்து சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. ஏதாவது ஏடா கூடமாக சூஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், நம்ம கடைசி பாஸ் ஃபைட்டுக்கெலாம் யூஸ் ஆகாமல் ஆயிடுது. என்னதுங்க என்னது இது? கிரேட்டோஸ் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். The memory is vivid. பார்பேரியன். Familiar scene to any that know your legend. மக்களே, பார்பேரியன் அழிப்பானே. Crossroads of a fateful decision. ஆஹா. Aye, you've spoken of this, brother. The pact you made with Ares to stave off the barbarian horde. The day I sold my soul to a god of war. வேற லெவல் மக்களே. Show me this. Well,
if I had to guess. Probably to make you feel like the piece of shit you are. டேய் ஹீலியோஸே, Is he necessary? He's no part of my design. He's either Valhalla's or yours. பாருங்களேன், எதுக்காக At least he ஹீலியோஸ் இந்த hasn't வேலையில replaced me இருக்கான்? again. Not yet, anyway. Seems a real charmer. ஆக்சுவலாக நம்ம மெமரியில் வந்து ஹீலியோஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான் மக்களே. ஹீலியோஸும் வரான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியரும் வராரு. அண்ட் இப்போ நம்ம பார்த்த பிரதிபலிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் 1 ஈவெண்ட்டுங்க. அதாவது கிரேட்டோஸ்க்கும் பார்பியனுக்கும் வார் நடக்கும் தெரியுமா? ஸ்பார்டன் ஆர்மிக்கும் பார்பியன்ஸ்க்கும் வார் நடந்துட்டு இருக்கோம். அப்போ கிரேட்டோஸ் தோக்குற மாதிரி இருப்பான். அப்போ ஏரஸ் கூட பேக் மேக் பண்ணுவோம் பார்த்தீங்களா? என்னுடைய உசிரியை எடுத்துக்கோ, நீ சொல்கிறது இன்னனாலும் பண்ணுறேன், பட் பார்பியன் கூட நடக்கிற வாரில் வந்து என்னை ஜெயிக்க Memory வைக்கணுமா? fragment of your time in Alfheim, then. அண்ட் இப்போ நம்ம வந்திருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபைம். Tell me, who was Kratos of Sparta the day you made your pledge to Ares? I was the youngest captain in the Spartan army. I had gained a reputation for my skills in combat, my command on the battlefield, but also my aggression. I was determined to never lose, and until then, never had. My men were loyal, fiercely so. How many Spartans did you command? Not enough that day. How many barbarians did you face? Thousands. ஒரு விஷயமும் உண்மை தெரிந்து பாருங்களேன். கிரேட்டோஸ் காட் ஆஃப் வார் 1ல ஃபேஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்பார்டன் ஆர்மி மட்டும் தான் அவன் கையில் இருந்தாங்க போலங்க. பட் அவங்க எதிர்கொண்ட பார்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேலேயாம். ஸோ அதனால தான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரேட்டோஸ் போரில் தோல்வியை தழுவுன மாதிரி நம்மளுக்கு காமிச்சாங்க. அண்ட் கிரேட்டோஸ் அந்த போர் புரியும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே யங் அண்ட் பயங்கர டிட்டர்மைண்டாக இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதாவது ஸ்பார்டன் ஆர்மிக்காக அவன் உயிரே கொடுக்கறதுக்கு கூட முன் வந்தான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு பயங்கரமான ஸ்பார்டன் வாரியர் தான் மக்களே. மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 ஸ்பார்டன் வாரியர் ஆயிரக்கணக்கான பார்பியன்ஸை எதிர்கொண்டாங்களோ அந்த நாள். மேபி பார்பியன்ஸை குறைச்சி எடை போட்டாங்களா, இல்லை ஸ்பார்டன் ஆர்மியை அவ்வளோதான் கிரேட்டோஸால் திரட்ட முடிஞ்சதா அப்படின்றது தெரியல. பட் பார்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த போரில் பயங்கர ரூத்லெஸ்ஸாக போர் புரிவாங்க. அதனால கிரேட்டோஸோடைய சோல்ஜர்ஸ் ஒருத்தராக விழ ஆரம்பிப்பாங்க. ஸோ கடைசியில் கிரேட்டோஸ்க்கு வேற வழியே இல்லாத காரணத்தினால ஏரஸை வந்து கட்டளையிடுவான். அதாவது இந்த போரை மட்டும் எனக்கு எப்படியாவது வெற்றியடை வச்சிரு, நான் என்னுடைய சோலே உனக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் ஏரஸும் பார்த்தீங்கன்னா அந்த போரில் கிரேட்டோஸை வெற்றியடை வச்சுட்டு கிரேட்டோஸை அவனுடைய தேவைக்கு என்னெல்லாம் தீய வேலைகளை வாங்க முடியுமோ எல்லாத்தையுமே வாங்கிப்பான். அதில் ஒன்று தான் கிரேட்டோஸ் அவனுடைய மனைவியும் மகளையும் அழிச்சது. அண்ட் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் 1 கேமில் கிரேட்டோஸ் ஏரஸை பழி வாங்குவான். இதெல்லாம் எதுக்காகனா ஜஸ்ட் காட் ஆஃப் வார் 1 ரீகேப் மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கேமில் நிறைய காட் ஆஃப் வார் 1 ரெஃபரன்ஸ் வருதுல, அந்த கேம் சீரிஸ் பார்க்காதவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வாட்டி பாருங்களேன், பேர்டன்ஸ் ஆஃப் வேலாலாமா, அதாவது ஒரு சில விஷயம் வந்து நம்மளுக்கு எதிராக செயல்பட்டு வேறு விதமாக ரிவார்ட் மாதிரி கிடைக்குது. இந்த இது வந்து ரேஜ் கெயின் பண்ணுறது டிக்ரீஸாக இருக்குமாமா, பட் ரிவார்டு வந்து சீஸ்ட் ஸ்ட்ரென்த்தா அப்படின்னா என்னது? ஓகே, நம்ம பிளேட் ஆஃப் கேஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்டன் கிராப் பண்ணோன்னா ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்ற மாதிரி காட்டுது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டோஸ் எல்லோ ரிங் அட்டாக்கை பிளாக் பண்ணாலும் கிரேட்டோஸ்க்கு டேமேஜ் விழுமாமா, அண்ட் ரேஜையும் லூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி காட்டுது. அதுக்கு பதிலாக ரிவார்டு வந்து ஸ்டன்னிங் ரெசிஸ்டன்ஸா அப்படின்னா என்னது? எனிமீஸோடைய ஸ்டன் பார் வந்து பட்டு ட்ரெயின் ஆகும், அதாவது அவங்கள ஸ்டன் கிராப் பண்ணுறதுக்கு வாட்டமாக இருக்கும். ஸோ நான் இதையே செலக்ட் பண்ணிக்கிறேன் மக்களே. இந்த ரிவார்ட் பக்காவாக இருக்குது. இதெல்லாம் நம்ம அவசியம் எடுத்தாகணுமா, ஜஸ்ட் ஆப்ஷனலா அப்படின்றது தெரியல. அண்ட் என்கவுண்டர்ஸ் டு கிளியர் 3யா? மேபி 3 என்கவுண்டர்ஸ் நம்ம பண்ணால் மட்டும்தான் இது ரிவார்ட் கிடைக்குமா தெரியல மக்களே. அண்ட் எனக்கு காட் ஆஃப் வார் சீரீஸ்லேயே பிடிக்காத ரிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபைம் தான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்க பசில்ஸ் தாங்க. ஒரு பசில்ஸும் நம்ம கடந்து போவோம் பாருங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம கிட்ட எக்கோஸ் எதுவும் இல்லை மக்களே, அதனால் எதுவுமே அப்கிரேட் பண்ண முடியாது. போக ஆரம்பிப்போம். முதல்ல இந்த ஸ்டேஜில் எந்த எனிமியை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த த்ரோன் ரூம் போகிறதுக்கு உண்டான வழி இருக்குது. இப்போதைக்கு லாக் செய்யப்பட்டிருக்கு. அப்போனா இந்த ஆல்ஃபைமில் இருக்க எனிமீஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம இதுக்குள்ளே போக முடியும். நான் பொறுமையாக பார்ட்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு தாங்க போகிறேன். பட் அது எதுவுமே நான் உங்களுக்கு காட்ட போகிறதில்ல, எல்லாம் எடிட் பண்ணி தூக்கிடுறேன். ஏன்னா எல்லாத்தையும் காட்டிட்டு இருந்தேன்னு வைங்களேன், பார்க்குற உங்களுக்கு போர் அடிக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லாக் செய்யப்பட்ட டோர் இருக்குது. இதுக்குண்டான நம்ம கீயை தான் எடுத்தோம். மேபி உள்ளே போய் பார்க்கலாமா இல்லை? ஒரு ரெட் செஸ்ட் அகப்பட்டிருக்கு மக்களே. அண்ட் காஸ்ட் வந்து ஹெல்த் 40. என்னடா சொல்கிறீங்க? கீழே வேறு ரேஜ் மீட்டர் அண்ட் ஹெல்த் மீட்டர் இருக்குது. இது தேவையில்லை இப்போதைக்கு. முதல்ல இந்த பார்த்தீங்களா 40 ஹெல்த்து கொடுத்து வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி காட்டுது. யூஸ் பண்ணி பார்ப்போமா? 40 ஹெல்த்து கொடுத்து என்னதான் அப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு கீழே ஒரு ஹெல்த் மீட்டர் இருக்குது, அதை வேணால் எடுத்துக்கலாம். காம்போ ஃபினிஷர்ஸ் வந்து இன்க்ரீஸ் டேமேஜ் உண்டாக்கும். இல்லைனா ஸ்பாட் அண்ட் ரேஜில் ஏதாவது ஒரு எனிமியை கில் பண்ணோன்னா ரேஜ் அண்ட் ஹெல்த் கிடைக்குமா? எது எடுக்கலாம்? இது எடுத்துப்போம். இதுதான் நம்மளுக்கு தேவையாகும். ஏன்னா ரேஜில் வேணால் இதை அடித்து காலி பண்ணணும்னு வைங்களேன். ரேஜ் யூஸ் பண்ணுறதே நம்ம ஹெல்த் லோவாக இருக்கும் போது தான். அதனால் ஹெல்த் ரீஸ்டோர் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ரைட் மக்களே, ரேஜ் மீட்டர் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இந்த டோர் வழியாக தான் போகணும். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க பார்ட்ஸ்லாம் அடிச்சு உடச்சிக்கிறேன். இந்த வேலைலான்னு சொல்லப்படுறதே கிட்டத்தட்ட ட்ரீம் மாதிரி தான் இருக்குல்ல. கிரேட்டோஸோடைய ஒன் ஆஃப் த வியர்டஸ்ட் ட்ரீம் மாதிரி இருக்குது.
பட் ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா இது வந்து ட்ரீம்லாம் கிடையாதுங்க, உண்மையான இடம் தான் வேலைலான்ட்டு. போர் வீரர்கள் இறந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துக்கு தான் வந்தடைவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ராக்னராக்லேயே கேள்விப்பட்டோம். வந்துட்டானுங்க பாருங்கள் ஆல்ஃபம் வாசிகள் எல்லாமே. போமா பட்டுன்னு இருங்க, முதல்ல சுற்றி ஒன்று அடிப்போம், பட்டுன்னு போயிட்டு வா, எல்லாருமே திருக்கி விடுவோம். அவரை பார்த்தீங்களா, போடா ராசா, அவ்வளோதான் ஆர்ட்ரி வந்துச்சு. இவனை முதல் பலி கொடுப்போம். கிழிச்சு எடுத்தாச்சு மக்களே. இவனையும் டக்குன்னு முதல்ல ஷீல்டை வச்சு அவ்வளோதான் அடிச்ச ஷீல்லே அவன் தெரிச்சிட்டான். இந்த செல்லு யாரு, இந்த அக்கா தானே, வாக்கா. பின்னாடி வேறு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாமுனா மொல்ல இரா வரண்டா. பின்னாடி வந்துட்டான். ரெண்டக்காவே இந்தா வாங்கிக்கோ. ஒரு அக்கா காலி. பல பேர் இருக்கானுங்கப்பா. இருங்க, மேக்ஸிமம் சுற்றி வேட்டையாடுவோம். டக்குன்னு சுற்றி வேட்டையாடணும்னு வைங்களேன், பட்டுன்னு தெரிச்சிருவானுங்க. அதுக்குள்ளே இந்த அக்கா வந்துருச்சு. தடியன் வேற வரான். சுத்து இந்தா போயிட்டு வா தடியா. ஆனால் தடியனுக்குலாம் ஆக்சுவலாக ஆக்ஸ் வச்சு தாங்க, அதாவது ஸ்னோ வச்சு அடித்தா பட்டுன்னு காலி ஆவான். மூளை இவங்கள மட்டும் முடிச்சு விட்ருவோம் டக்குன்னு. கமான் நச்சு ஷீல்டு, அவ்வளோதான். போயிட்டு வாக்கா. பாடி பாட் கண்டுருச்சு. இவனுக்கு ஆக்ஸை எடுப்போம். கமான் கிரேட்டோஸ் ஆக்ஸ். நல்லா பவர் ஏற்றி இப்போ தெறிக்க விடுவோம் மக்களே. போயிட்டு வா ராசா. நல்லா நெருப்புக்கு குளிர் இதமாக இருக்கும். அவ்வளோதான், நாசம் பண்ணியாச்சு மக்களே. இன்னும் போகிற வழியெல்லாம் எத்தனை ஆல்ஃபம் ஜந்துக்களை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்றது தெரியல. அண்ட் என்கவுண்டர்ஸ் டு கிளியர் 2 அப்படின்ற மாதிரி காட்டுது பாருங்கள். இப்போ முதல் என்கவுண்டர் போல் இன்னும் 2 என்கவுண்டர் நம்ம கிளியர் பண்ணோன்னா அந்த ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரேஜ் மீட்டர் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்ததில்ல. அடுத்த டோர் வழியாக போகிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ளேம் விப்ளாஷ் தாங்க தேவை. ஏன்னா அப்பப்போ நான் பிளேடுக்கு பவர் ஏற்றி தான் அடிக்கிறேன் இப்போலாம். இது நம்ம பண்ணோன்னா கூல்டவுன் வந்து அதிகமாகுமாமா அப்பப்போ யூஸ் பண்ணால். ரைட்டு மக்களே, அடுத்த டோருக்குள்ளே போயிடலாம். வேறு ரிலத்துக்கு போகிறோமா இல்லை ஆல்ஃபேம் தானா? வேறு ரிலமுங்க. இது என்ன ரிலமு? ஆல்கோ ஆஃப் க்ரோத்தா? ஏதோ ஒரு செஸ்ட் மட்டும் வச்சுருக்கானுங்க. எனிமீஸ் யாருமே காணுமே மக்களே. ஹெல்த் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கு. வேணும்னா ரேஜை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரென்த்து தேவைன்னா ஸ்ட்ரென்த் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரென்த்து தான் முக்கியம். ஸோ ஸ்ட்ரென்த் அப்கிரேட் பண்ணிப்போம். அடுத்த வாட்டி நான் சொன்ன மாதிரி மெயினாக கிரேட்டோஸோடைய ஸ்டாட்ஸை வந்து அப்கிரேட் பண்ணுவோங்க. ஹெல்த்லாம் அப்புறமா பார்த்துப்போம். அவனுடைய ஸ்ட்ரென்த்து, லக்கு, அதுக்கப்புறம் டிஃபென்ஸு இதெல்லாம் ஏற்றிட்டோன்னு வைங்களேன், வேறு லெவலில் சம்பவம் பண்ணலாம். மிட்கார்டுக்கு வந்தாச்சா? Why help prepare me to take your old position? Why not fulfill it yourself? You seem capable. To the mortals of these realms, I am an ancient myth, long out of mind. The days I could hope to unify. Hate to interrupt you, Tyr, but we're pushing ahead now. I hope to see you soon. கிரேட்டோஸ் என்ன கேட்டான்னு பார்த்தீங்களா டியர் கிட்ட, எதுக்காக உன்னுடைய பொசிஷனை நான் எடுத்துக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டான். அண்ட் அதுக்காக தான் டியர் வந்து கிரேட்டோஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான் போல. இப்போ அதாவது இது வரைக்கும் நார்ஸ் மித்தாலஜியோடைய காட் ஆஃப் ஆர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியர் மக்களே. பட் அவர் வந்து பதவி எப்பயோ விலகிட்டாரு. ஸோ இப்போதைக்கு நார்ஸ் மித்தாலஜியில் காட் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அந்த பொசிஷன் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. அண்ட் அந்த பொசிஷனை நிரப்புறதுக்காக தான் கிரேட்டோஸை வந்து தயார்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி கிரேட்டோஸ் சொல்கிறான். இருங்க ஆளுங்க இருக்கானுங்க. மூளை இவனில் வேட்டை ஆடிட்டு அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். போயிட்டு வா. அவ்வளோதான், தெறிக்க விட்டாச்சு. நச்சுன்னு இன்னும் ஒரு அடி. இந்தா போயிட்டு வா. அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. எங்கள் பின்னாடி நிறைய இடத்துல இருக்கானுங்க. என்னங்க பிளேட் ஆஃப் கேஸை எடுத்து சம்பவம் பண்ணுவோம். டக்குன்னு சுத்து. இரு வர மீறி பின்னாடி தானே இருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஆல்ஃபேம் ஜந்து தானே, அவனுக்கு பாம் மாதிரி போட்டு விட்றான். மொத்த பவர் எடு போ அப்படி. அவ்வளோதான், ஒரு 4 அடி தான். சூப்பர் மக்களே, திருக்கி விட்டாச்சு. முடிச்சாச்சுல. இருங்க, போகிறதுக்கு முன்னாடி இந்த செஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஃப்ளீட்டிங் எக்கோஸ் மட்டும் கிடச்சிருங்க, 200 ஃப்ளீட்டிங் எக்கோஸ். அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு என்கவுண்டர் வந்து கிளியர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி காட்டுது. இப்போ இந்த டோர் வழியாக போயிடலாம். முதல்ல அந்த வேலையில் அச்சோசன் எங்கே இருக்காங்கன்னு தெரில. அவனுங்கிட்ட நெருங்கிட்டோன்னா நம்ம அந்த த்ரோன் ரூம் கிட்ட நெருங்கிட்டோன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இங்கே வேறு ஒரு சீக்ரெட் டோர் இருக்குது. So, you told Siren you could not give her what she needed. You spoke out of cowardice. Aye, obviously. But as prospects for terror go, can you imagine knowing all along you're not enough for someone, and then living out their slow realization of that truth? I admit it chilled me to the bone. You presume to know how she will feel in the future. Why discredit her wishes and yours in the present? Let's bookmark this particular discussion for now, no? இன்னமும் மிமருக்கும் சிகரனுக்கும் என்ன நடந்தது அப்படின்றது வந்து நம்மளுக்கு முழுமையாக தெரியல. ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சிருக்காங்க. பட் என்ன காரணம் அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக புரிய மாட்டேங்குது மக்களே. அதை தான் கிரேட்டோஸ் கேட்டுட்டு இருக்கான். இருங்க, இங்கே நிறைய அந்த வேனைம் ஜந்துக்கள் இருக்கானுங்க. இம்சை பிடிச்சவனுங்க இவனுங்க.
டக்குன்னு ஆஹா இந்த வேர்வுல்ஃபேரையா இரு வேர்வுல்ஃபே உன்னைய மூளை தீத்து கட்டுறேன். பட்ட சுத்துறதுக்கு கூட டைம் கொடுக்க மாட்டாங்க. இவன் வேற பாய்சனை தூக்கி அடிக்கிறான். வரேன்டா மொத்தமா பிளேட் ஆஃப் கொலம்பஸ் எடுத்து சமம் பண்றேன். ஒருத்தனையும் நச்சு நச்சு நாசம் பண்றேன். அவ்வளோதான் வேர்வுல்ஃபை பிரிச்சு மேவும் பாய துண்டா கிளிப்பானே கிரேட்டோஸ் பார்க்கறதுக்கே பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். அவ்வளோதான் மக்களே நாசம் மணியாச்சு. இன்னமும் பிளேட் ஆஃப் கேயாஸ் தான் கையில் வச்சிருக்கோம். ஐ மீன் பிளேட் ஆஃப் கொலம்பஸ் பிளேட் ஆஃப் கேயாஸ் தான் வருது வாயில். அவ்வளோதான் ரேஜ் ஆஃப் பண்ணிக்கலாம். மீதம் இருக்கவங்களாம் சும்மா நார்மலான ஆளுங்க தானே. இவங்களாம் நச்சு நச்சுன்னு பிளேட் ஆஃப் கேயாஸ்ல நாசம் பண்ணலாம். எங்கே 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 ராசா இருக்க? பாய்சனை தூக்கிட்டு இதோ இங்கே இருக்காம பாருங்க. இது ஓடுனா போயிடுதுங்க பவர், அதுதான் பிரச்சனை. அவ்வளோதான் நான் செக் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதானே சூப்பருங்க. Valhalla seems to appreciate that. அண்ட் பேர்டனை வந்து நம்ம லிஃப்ட் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி காட்டுது. அப்போனா அந்த ரிவார்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. என்ன ரிவார்டு சொல்லிச்சு எனக்கே மறந்துட்டேன். எதுக்கும் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. பார்ப்போம் போகிற போக்கில் நான் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். பிளேட் ஆஃப் கேஸில் கொல்லும் போது ரேஜ் பஸ் கிடைக்கணுமா இல்லைனா பேர்ன் டேமேஜ் அதிகப்படுத்தணுமா அப்படின்னு கேட்டுக்குது. நான் பேர்ன் டேமேஜ் அதிகப்படுத்துறதை எடுத்துக்கிறேன். 15% அதிகப்படுத்துமாமா. நான் சொல்கிற மாதிரி அந்த விப்ளாஷை யூஸ் பண்ணுற வரைக்கும் பக்காவாக இருக்கும். பட் அதுக்கு டைம் கொடுக்க மாட்டேன்றானுங்க ஒரு சில எனிமீஸில். ஏதோ இருக்காம பாருங்க. என்னடா இத்தனை பேர் வரீங்க போகிற போகல இருங்க. இவர் எரிஞ்சுக்கிட்டு தானே இருக்காரு. அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கும் போதே நாசம் பண்ணி விடுவோம். போயிட்டு வா. சூப்பர். எங்கே 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 லெஃப்ட்லையா? அது இங்கே இருக்கான். இவளா இவளுக்கு ஸ்டேட்டஸ் டேமேஜ் மாதிரி நம்மளுக்கு போகணுங்க. பாருங்களேன் என்னென்னத்தையும் விடுவா. அவ்வளோதான் மேக்ஸிமம் என்னுடைய ஸ்டோன் வால் ஷீல்டு இதுக்கு மேலே வாங்காதுன்னு நினைக்கிறேன். டபுள் டேப் பண்ணி நச்சுன்னு அடித்து விடுவோம். இப்போ விப்ளாஷை வச்சு போயிட்டாலே இவன் வேறு அடிப்பான். இவன் பாருங்களேன் பிளாக் பண்ணால் கூட அடி. அது என்னமோ பண்ண காத்துக்கிட்டு இருக்கா. டக்குன்னு டக்குன்னு எல்லாம் இம்சப்பிச்சங்களாம் வரானுங்க. போக போக இரு 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 மெமீர் இரு மெமீர் இரு மெமீர் மோளை இவனை ஒருத்தனை அமுச்சு விட்டுறேன் நான். அவ்வளோதான் அவனை அமுச்சிட்டேன். இவளை எப்படி வேட்டையாடுறது அப்படின்றதான் தெரியல. டபுள் டேப் பண்ணி ஷீல்டை வச்சு பிரேக் பண்ணுறேன். அப்போ கூட டக்குன்னு மேலே ஏறிடுவாளே. பாரு போயிடுறா. எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுவோம். சூப்பர். உன ஒருவேளை இவளை த்ரோ பண்ணி அடிக்கணுமா? மாட்டினா மக்களே போட்டாலே ஓட்டாலே இருங்க. மொத்த இதை இழுத்து விடுவோம். மாட்டினாலா இதில்? ஆஹா ஒரு இதில் விட்டா பின்னாடி வேற வரோம். இம்சா பிடிச்சவனே போ அப்படி. நல்ல வேலை கரெக்டாக டாச் பண்ணியாச்சு. இந்த சைடு திருப்பி ஒரு டாச் பண்ணிப்போம். மொத்த பவரை இழுப்போம். தான் இந்த இழுக்கும் போது ஓடுறதா எனக்கு வந்துடுது பட்டு பட்டுன்னு. இந்தா வாங்கிக்கோ. இன்னும் கொஞ்சம் டக்குன்னு பிளாக்ல கை வச்சா கூட டக்குன்னு வர மாட்டேங்குதியா. டக்குன்னு போடி. சூப்பர். இவன் ஒருத்தரை முடிக்க போகிறோம். முடிச்சாச்சு. இருமே மாரி இந்த சைடில் கீழே இறங்கிப்போம். அந்த ஒரு அக்கா தான் ஓவர ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கா. இங்கே தான் இருக்கா. வா 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 வா. பிளாக் பண்ணால் கூட அடி விழுதேயா. இருங்க முதல்ல இதில் மரத்தை வெட்டி விடுவோம். அதில் காலியாராளா ஆகலை மக்களே. இன்னும் ஒரு 2 அடி அடிச்சோன்னா காலியாருவா. அவ்வளோதான் வெடிக்க போகிறான். வெடிச்சிட்டாங்க. முடிச்சு விட்டாச்சுல. டச் த அசென்டிங் ஸ்டாண்ட்ஸா ஏதோ வித்தியாசமாக காட்டுது அப்ஜெக்டிவ். இருங்க அதுக்கு முன்னாடி இதில் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். நம்ம டிஃபென்ஸ் வைட்டாலிட்டியை எடுத்துப்போங்க. ஏன்னா ரூனிக் அட்டாக் டேமேஜ்லாம் நமக்கு தேவையில்லை. இதை முதல்ல ஏற்றலாம். நான் சொன்ன மாதிரி கிரேட்டோஸோடைய ஸ்டாட்ஸ் ஏற்றிட்டோனாலே போதும். வேலாலாவுடைய சோசன் ஸ்லைன் தாங்க அவங்கள பீட் பண்ணியாச்சு. அதனால தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்தானுங்க. இங்கே இருக்க ஹெல்த் எல்லாமே எடுத்துகிட்டு அடுத்த டோருக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஐ திங்க் அடுத்த டோர் வந்து த்ரோன் ரூம்னு நினைக்கிறேன் மக்களே. டியர் ரூம் பார்த்தீங்கன்னா த்ரோன் ரூமுக்கு வந்து பாரு உனக்கு ஒன்று காத்துக்கிட்டு இருக்குனாரு. அப்படி என்ன இருக்குன்றதை பார்ப்போம். இதுதான் இந்த த்ரோன் ரூமு. என்ன சர்ப்ரைஸ் இருக்குது. ஒரு வாட்டி அந்த த்ரோன் ரூமுக்குள்ளே வரும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று இல்லையே. த்ரோன் ரூம் இல்லையே. ஆல்ஃபேம்குள்ளே தான் வந்திருக்கோம். ஓகே ஆல்ஃபேமில் தான் இந்த த்ரோன் ரூம் போகிறதுக்குண்டான வழி இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதை தான் மிமிலி சொல்கிறான். இப்போ வந்து வே கிளியராக இருக்கும் அப்படின்ற மாதிரி. இது இங்கே இருக்குது பாருங்கள் மேப் மார்க்கரு. ஸோ பட்டு இங்கே ஜம்ப் பண்ணிவிட்டு இந்த லைட் வழியாக போயிடலாம். கமான் டியர் அப்படின்னு சர்ப்ரைஸ் வச்சுருக்கீங்க. டியர் சாமி. சர்ப்ரைஸ்னா ட்ரால் இருக்கான். டியரே இதுதான் உன்னுடைய சர்ப்ரைஸா? ப்ரூவ் யுவர் செல்ஃபா மக்களே. அவன் வேற சாமிலாம் கும்பிட்டு இருக்கான். ட்ராலு வரேன் ட்ரால். நீ சாமி கும்பிட்ற மாதிரி நானும் சாமி கும்பிட்டு வந்து அடிக்கிறேன். நானே சாமி தான்டா. நான் எதுக்குடா சாமி கும்பிடணும்? ஐயோ பின்னாடி போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு பிளேட் ஆஃப் கேஸோட ஆக்ஸ் வேலைக்காகவும் நினைக்கிறேன். ஏன்னா இவன் நெருப்பால் சூழப்பட்டிருக்கானா. இருங்க ஆக்ஸை வச்சு சமூகம் பண்ணி பார்ப்போம். ஆக்ஸை த்ரோ பண்ணிடலாம் மக்கள். ரேஜை போடு போ. டக்குன்னு தெரிக்க விடு.
மிக்லி முனாரா, இவனுடைய பேரை பாருங்களேன், ட்ராலுடைய பேரை விசித்திரமாக இருக்கு. அவ்வளோதான் மக்களே, முடிச்சு விட போகிறோம். இன்னும் ஒரு 2 அடி. சூப்பர். ட்ராலுடைய தலையை பிச்சு எடுக்கலாம். கமான் கிரேட்டோஸ், நச்சு நடு மண்டையில் அதே தான் சீனு மக்களே. அவனுடைய இதை வச்சு அவனே சம்பவம் பண்ணியாச்சு. கையில் ஏதோ ஒரு பில்லர் மாதிரி வச்சிருப்பார்ல தலைவர். சூப்பர், முடிச்சாச்சு. இப்போ ஐ திங்க் இந்த டோருக்குள்ளே போனோன்னா அந்த த்ரோன் ரூம்குள்ளே போயிடுவோம்னு நினைக்கிறேன். பட் த்ரோன் ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சீக்ரெட் செஸ்ட்டை பார்த்தேன். இதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். வேணும்னா ரேஜை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைனா டிஃபென்ஸ் கூல் டவுனை வந்து அதிகப்படுத்திக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதுதான் மெயின். இதை அப்கிரேட் பண்ணிப்போம். நைஸ் மக்களே, இப்போ இந்த டோருக்குள்ளே போவோம். இங்கே வேறு ஒரு சீக்ரெட் செஸ்ட் இருக்குப்பா. ஏதோ ஒரு புது ரிலீக் கிடச்சிருங்க. பைஃப்ராஸ்ட் பிளாஸ்ட்டு அப்படின்னா ஹை ஸ்டன்னா. பைஃப்ராஸ்ட் பிளாஸ்ட்டை வேணால் எடுத்துப்போமா. மிமிரை வச்சு ஏதோ ஒரு கிரியேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுது கிரேட்டோஸு. சரி ரைட்டு, முதல்ல இந்த ரூம்குள்ளே போவோம். என்ன சர்ப்ரைஸ் டியர் சார். I'm back. What a thrill. ஹீலியோஸா? திரும்பவும் ஹீலியோஸு? அதுவும் முஸ்ஃப்ளைமுக்கு வந்திருக்கோம். எதுக்காக திரும்பவும் முஸ்ஃப்ளைம் சாங்சுரிக்கு வந்திருக்கோம்? I must say, it's genuinely hard to think of anything stupider than pledging your soul to Ares of all people. I mean, any of Zeus's brood are bound to be garbage, present company by no means excluded. But Ares made a real art out of being vicious and depraved. Though, I suppose I can't begrudge you your role model. I see you still use the blades he gave you. Can you really say you regret a decision and still keep benefiting from the trappings of that decision? I'm not sure, I'm just asking. You ever try to do the math on how many people died as a result of your little collaboration? Like contemplating the grains of sand on a beach, isn't it? Overwhelming, honestly. ஹீலியோஸே வாயை மூடுறா. ஆக்சுவலாக கிரேட்டோஸே பயங்கர கடுப்பில் இருக்கான். இவன் வேறு ஊதி இது பண்ணிகிட்டு இருக்கான். நீ எதுக்காக ஏரஸ் கூட பேக் மேக் பண்ண? அதனால் உனக்கு என்ன நன்மை வந்தது? அதனால் துயரத்தை தானே அனுபவிச்சுட்டு இருக்க. நீ மேக் பண்ண பேக்டால் எவ்வளோ மற்ற மக்கள்லாம் துன்பத்தை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றது உனக்கு தெரியுமா? மற்ற கடவுள் எத்தனை பேர் துன்பத்தை அனுபவிச்சிருக்காங்கன்னு தெரியுமான்னு ஓவராக வாய் விட்டுட்டுருக்கான். இவன் நல்லது மாதிரி பேசுகிறானா இல்லை கிரேட்டோஸோடைய பிரெயினை ராட் பண்ணும் அப்படின்றதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானா அப்படின்றது தெரியல. அண்ட் எதுக்காக அப்பப்போ ஹீலியோஸ் முகம் வருது மிமிரோடைய இடத்துல? திரும்பவும் பாருங்களேன், அந்த ஜட்ஜஸோடைய இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏங்க எதனால் அப்பப்போ இந்த ஜட்ஜஸை காட்டுறாங்க? இந்த ஜட்ஜஸால் ஏதாவது ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களா என்ன? மேபி இந்த கேம் இந்த ஜட்ஜஸை வச்சு தான் ரிவால்வ் ஆகுமா தெரியலங்க. நம்ம ஃபைனலுக்கு போகும்போது என்னன்றதை பார்ப்போம். அது போல இங்கே ஏதோ அதே கிறிஸ்டல் மக்களே. It's like someone left you a party favor. Oh, and it's a symbolic totem of your shame. That's so thoughtful. இந்த கிறிஸ்டல் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம்ல, காட் ஆஃப் வார் 3லயா இதில் மக்களே. Oh, now you've done it. You're being judged. And we all know your past actions wouldn't pass muster with anybody. அந்த கிறிஸ்டல் எடுத்ததுக்கு அப்புறமா ஜட்ஜஸோடைய ஒரு கண்ணில் வந்து லைட் எரியிற மாதிரி எரியுது. அப்போனா மொத்தம் 3 ஜட்ஜஸோடைய கண்ணிலையுமே இந்த லைட் எரிய வைக்கணுமா? அப்போ தான் வேலாலோடைய எண்டை நோக்கி நம்ம போக ஆரம்பிப்போமா? அண்ட் ஹீலியோஸும் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்து உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன டெஸ்ட்? Oh, I meant to ask. How did you like setting yourself on fire? Truly entertaining stuff. Sorry to miss how it ended up. I think maybe you still have some ash on your skin. Am I crazy? ஓவர் நக்கல் அடிக்கிறாங்க. எப்படி உன்னை தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணது ஃபீல் ஆச்சு? நெருப்பில் நீ எரிச்சிக்கிட்டல, பயங்கர சூடாக இருந்ததா அப்படின்ற மாதிரிலாம் நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஐ திங்க் இந்த இதுக்குள்ளே போனால் தாங்க நம்ம த்ரோன் ரூம்குள்ளே போக முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு லாக் செய்யப்பட்டிருக்குமே, போக முடியுமா? ஏன்னா சோசன் ஸ்லைனை வேட்டையாடினா மட்டும்தான் போக முடியுன்ற மாதிரி காட்டும். அதே தான் மக்களே, லாக் செய்யப்பட்டிருக்கு. அன்லாக் த பாத் ஃபார்வர்டாமா. எப்படி அன்லாக் பண்ணுறது? பின்னாடி பாருங்களேன், இந்த சைரன் அக்கா ஊழ விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படியே சாங் கேட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம எங்கே போகணும்? இருங்க, இந்த வழியில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறேன் இங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு. இங்கேருந்து தான் இந்த ஹம்மிங் சவுண்ட் வர மாதிரி இருக்குது. ஆஹா, சைரன் அக்கா தானோ? அக்கா நான் சும்மா பேச்சுக்கு சொன்னால் சைரன் அக்காவே காட்சி அளிக்கிறாங்க. வேற லெவல் மக்களே, வேற லெவல் மக்களே. எவ்வளோ நாளாச்சு. Cover my ears, Kratos! ஏய் ஹீலியோஸ் பயப்படாதடா, சைரன் அக்கா நல்லவங்களா, செம்மையா பாட்டு பாடுவாங்க. போயிட்டாங்க. அட சைரன் அக்காவே, ரொம்ப நாள் கழிச்சு மக்களே, பல மாதங்களுக்கு அப்புறமா நம்ம சைரன் அக்கா கூட சண்டை போட போகிறோம். அதோடைய பாக்கியம்லாம் இருக்கே, வேற லெவலு. வந்துட்டாங்களா? ஐயோ, சைரன் அக்கா வருவாங்க பார்த்தா இந்த ஆட இன்செப்ட் பிடிச்சவனே, நீ எதுக்குடா வர? நான் சைரன் அக்கா தானே கூப்பிட்டேன். ஏய் என்னடா பண்ணுறான்? ஏய் நம்மளுக்கு எது ஒன்று பண்ணி வச்சிட்டாங்க. என்னத்த பண்ணி வச்சான்?
அனதர் வெப்பனா, ட்ரை அனதர் வெப்பன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஐயோ அவன் என்னென்னத்தையோ பண்ணுறான் மக்களே. மொத்த பவர் எடுத்து விடுவோம் பட்டுன்னு. போயிட்டு வா, இவங்களாம் டைமே கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், எப்படி அட்டாக் பண்ண வருவான். சூப்பர். ஆய் 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 ஆய். இந்த வெயிட் பண்ணுற கேப்பில் இதை வாங்கிக்க ஒன்று. போயிட்டு வர ஆசா அப்படியே. ஆஹா ஆஹா ஆஹா, அவன் நித்தியம் பண்ணுறாங்க. பண்ண அடுத்த செகண்ட் இந்த மாதிரி ஆயிடுது. இருங்க, மூளை இவனுடைய அந்த ஸ்டேட்டஸ் எஃபெக்ட் அடிச்சு காலி பண்ணுவோம். அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு இவனை. சரி நான் கமெண்டாங்கப்பா, சரி நான் கமெண்டாங்கப்பா, சரி. ஆஹா, கெட்டு வாங்குறாள் நான் தான்க்கா. இருறா, எத்தனை பேர்றா, எல்லாம் இன்சப்ஷன்ல இங்கே தான் வரீங்க. இரு, மொத்த பவர் இழுத்து பட்டுன்னு ஒரு தெறிக்க விடுவோம். அவ்வளோதான், சரி நாக்காவும் படுக்க போகிறாங்க. இன்னும் ஒன்று அக்கா, இந்த ரூனி கேட்டாக் ஒன்று வாங்கிக்கோக்கா பட்டுன்னு நச்சுன்னு. அவ்வளோதான், தலையில் அடிச்சானா இன்னும் ஒரு 3 அடியில் நீ காலியாயிருக்கா. சூப்பர் சைடனுக்கா, போயிட்டு வா. உன்னுடைய ஃப்ரெண்டை கேட்டதா சொல்லு. உன்னோட ஃப்ரெண்டு யாருன்னு ஞாபகம் இருக்கா? மெடுசா அக்கா, அவங்க தான் உன்னுடைய ஃப்ரெண்டு. மேலே வேற நம்ம ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. இது என்னது? இந்த போயிட்டு வராசா. அதுவும் வெடிஞ்சிருச்சு மக்களே. முடிஞ்சிருச்சா எல்லாம்? சூப்பருங்க. இப்போ இதில் என்ன ரிவார்டு இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பாருங்க, ஸ்பாட் அண்ட் ரேஜ் போட்டோன்னா ரிலம் ஷிஃப்ட்டை உண்டாக்குமாமா. இதை போட்டு போங்க. அண்ட் இது வந்து ஷீல்ட் டேமேஜை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதாவது கரெக்டாக பிளாக் பேரி பண்ணோன்னா அது நமக்கு வரவே வராது. ஸோ இந்த ரிவார்டை நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் மக்களே. வேலலாவுடைய சோசன் ஸ்லைன் ஒருத்தரை வந்து நம்ம காலி பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 3 பேரை நம்ம காலி பண்ணணும். அண்ட் அடிஷ்னல் டைம் வில் பி ரிவார்டட் அப்பான் கம்ப்ளீட்டிங் ஆஃப் அ ரிஃப்ட் என்கவுண்டரா. இதுக்கு டைம் வேறு இருக்காங்க. டைம்குள்ளே நம்ம அந்த வேலலா சோசன் ஸ்லைனை காலி பண்ணோமா என்ன தெரியல மக்களே. முதல்ல இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவோம். இது பார்க்குறதுக்கு காட் ஆஃப் வார் 2 இடம் மாதிரி தெரியுதுல இந்த வாட்டி. தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா போன வாட்டி பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் 1 அட்மாஸ்பியரை வந்து நம்ம பார்த்த மாதிரி இருந்தது. முதல் ஸ்லைன் இங்கே இருக்கானுங்க மக்களே. அண்ட் இங்கே வேறு ஒரு வழி போகுது. இருங்க, நான் எதுக்கும் இதில் ஏமா இருக்கான் அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்றேன். வரான். ஒரு சில இடத்துல வந்து ஈஸியான எனிமீஸ் இருப்பாங்க, ஒரு சில இடத்துல வந்து டஃப்பான எனிமீஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்து தான் ஆடணும். இவன் ஓரளவுக்கு ஈஸியான ஆள் தாங்க. வராயா? இவெல்லாம் வராயா? எல்லாமே அந்த காட் ஆஃப் வார் 2 ஆள் தானே? இல்லை, ராக்னராக்ல பார்த்தா அதே ஹண்டர் தான். கொஞ்சம் மாறு வேஷத்தில் வராரு. டக்குன்னு அடிச்சு நாசம் பண்ணுவான். அவன் குடிச்சு ஹெல்த்தை ஏற்றுவாங்க. அவ்வளோதான், R3 போட்டு அவன் வெப்பனை வச்சு அவனுடைய சோழியை முடிச்சு எடுப்போம். அவ்வளோதாங்க, ஹெல்த்தை நெரிச்சாச்சு. அடுத்து இந்த பருந்துகள் தானே, இது இம்சை பிடிச்ச பருந்துகள். ஈர வரண்டா. பருந்தெல்லாம் நான் சுற்றி அடிப்பேன். ஐயோ, பருந்து தான் சுற்றி அடிக்குது. இருங்க, ஓடி போய் இங்கே நச்சுன்னு அடிப்போம். ஓடி. அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சுங்க. ஸோ 2 வேலலா சோசன் ஸ்லைனை முடிச்சு விட்டாச்சு. இதுக்குள்ளே என்ன ரிவார்ட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஒன்று வந்து ஸ்பியருக்கு உண்டான ஏதோ ஒரு ஹெவி ரூனிக் அட்டாக். இன்னொன்று வந்து ரூனிக்கை இன்க்ரீஸ் பண்ணுது. ரூனிக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதை எடுத்துக்கிறேன். ஆனால் ரூனிக்கை இன்க்ரீஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறது? என்கிட்ட இப்போ ஒரே ரூனிக் அட்டாக் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளேட் ஆஃப் கேஸ் மட்டும் தான். மற்ற எதுக்குமே ரூனிக் அட்டாக் இல்லை மக்களே. இருங்க, பேக் சைடில் ஒரு வழி பார்த்தோம் பார்த்தீங்களா? அதுக்குள்ளே நம்ம போய் பார்ப்போம் இங்கே ஏதாவது இருக்கான்ட்டு. இந்த சைடில் மேலே ஏறி இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் மக்களே. இதில் கை விட்டு எந்த எனிமி வரான் அப்படின்றத பார்ப்போம். யார் பண்ணி நீ தானே? வா, முதல் அடி உனக்கு தான். போ அப்படி. இவர் அடிக்கலான்னு பார்த்தாரு, நான் அதுக்குள்ளே முந்திக்கிட்டேன். வேற ஏவன் நிறைய பேர் இருக்கானுங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டுன்னு இந்தா. அவ்வளோதான், இவனை முடிச்சு விட்டாச்சு. வெடிப்பான் அவன். எப்போல்லாம் இந்த சோசன் ஸ்லைனை நம்ம பார்க்குறோமோ அப்போல்லாம் வெறித்தனமான பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓடுதுங்க. செம்ம பம்பப் ஆகுது இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓடும் போதெல்லாம். சீன மக்களே, இந்த உல்ஃபையும் வேட்டையாடியாச்சு, வெடிச்சிருவான். அவ்வளோதான், முடிச்சாச்சுங்க. மொத்தம் 3 சோசன் ஸ்லைனை முடிச்சாச்சு. அடுத்து ஃபைனலாக ஒரே ஒருத்தன் மட்டும்தான். திரும்பவும் பார்த்தீங்கன்னா லைட் ரூனிக் அட்டாக் இல்லைனா நம்ம வைட்டாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் காட்டுது. நான் வைட்டாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டி ஃபுல்லாகவே கிரியேட்டர்ஸோடைய ஸ்டாட்ஸை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் கிரியேட்டர்ஸோடைய ரியல் ஸ்ட்ரென்த்தை நம்ம பார்க்க முடியும். இப்போ வேறு எங்கே இருக்குது? இந்த சைடில் ஏதாவது வழி போதா? எனக்கு தெரிஞ்சு கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. இன்னும் ஒரே ஒரு சோசன்ஸ் லைனில் அழிக்கணும். அது கூட டைம்குள்ளே நம்ம அழிக்கணுமா என்ன அப்படின்றது தெரியல. மேலே ஒரு டைம் மீட்டர் மாதிரி ஓடுது பாருங்களேன். இங்கே இருக்குது மக்களே ஃபைனல் இது. ஆஹா இரு அதுக்குள்ளே இதை கையை விட்டுறேன் நான். அப்போ தான் மெயின் எனிமி வருவான். கேட்லாம் போட்டானுங்களா? எமா வரான் இவன் தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட்டுன்னு தெரிக்க விடுவோம். ஏய் இந்தா வாங்கிக்கும். டக்குன்னு மொத்த பவர் ஓடு. மொத்த பவர் பின்னாடி வேற எவனோ ஒருத்தன் வரான் மக்களே. மெயின் ஆளுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், என்னுடைய சொல்லி முடிக்க போகிறோம். இவங்க சைக்ளாப்ஸ் அடிச்சிட்டாயா? இருங்க பிளேட் ஆஃப் கொலம்பஸை வச்சு பட்டு இவனை திருக்கி விட்டுருவோம். அங்கே பாருங்களேன், ரிலம் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி டைம் ஸ்லோ ஆயிடுச்சு மக்களே. வெறித்தனமாக இருக்கு.
எத்தனை பேர் வந்தாலும் சமாளிப்பேன்டா. பிளேட் ஆஃப் கொலம்பஸ் கையில் இருக்கும் போது நான் எதுக்குமே அசரா போகிறதில்ல. போ அப்படி இந்தா வாங்கிக்கோ. இது இரு 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 ரேஜ் ஆஃப் பண்ணிப்போம். ரேஜை வேஸ்ட் பண்ண வேணாம். டக்குன்னு ஆஃப் பண்ணு கிரேட்டோஸ். அவ்வளோதான். இப்போ மேக்ஸிமம் நம்மளால் போடா அப்படி இந்தா இழுத்து ஒன்று வாங்கிக்கோ. போரா பண்ணிட்டுருக்க ஓடிடலாம். பவர் ஏற்று அடி பட்டுன்னு அவ்வளோதான். முதல்ல ஸ்பியர் எடுத்து கொஞ்சம் சமம் பண்ண முடியுதான்னு பார்ப்போமா. இந்தா நச்சு பின்னாடி வரான். இந்த ஹீலியோஸ் கூப்பிட்டாலே நம்மளை என்ன கூப்பிட்றான் பாருங்களேன். பிஹைண்ட் யூ இடியேட்டு அது இதுன்னு நக்கல் அடிக்கிறான் மக்களே. ஓடி போய் நச்சுன்னு ஒன்று இந்த ஷீல்டில் பிரேக் பண்ணிட்டு இப்போ யாரா அவன் பின்னாடி இருந்து 2 இம்சைகளா ஆடாடாடா சில்லற பசங்களாம் இம்சா பண்ணுறானுங்க. இந்த அப்போ அதுக்குள்ளே பின்னாடி அவன் அடிப்பானே. இருங்க கொஞ்சம் மூவ் பண்ணிப்போம். இந்த சைடில் போயிட்டு இவனையும் நம்ம டக்குன்னு பிரேக் பண்ணி விடணும். டக்குன்னு இவனை குத்தி கிழிப்போம். அப்படி அவ்வளோதான். இவனுடைய சோலையை முடிச்சாச்சு. அடுத்து ஒரே ஒருத்தன் தானே. இவனையும் ஓடி போய் பட்டுன்னு ஷீல்டை வச்சு பிரேக் பண்ணி விட்டு நச்சக் அவ்வளோதான். முடிச்சு விட்டாச்சு மக்களே. முடிச்சாச்சுல. ஓகே இப்போ ரிவார்டை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம அந்த த்ரோன் ரூம்குள்ளே போக வேண்டியதுதான். இந்த வாட்டி டிஃபென்ஸ் வைட்டாலிட்டி எவ்வளோ ஏற்றுது பாருங்க. இதை எடுத்து போங்க. இதை வச்சு நம்ம போகலாம். எப்படியும் இந்த வாட்டியும் நம்ம ஃபைனலாக டியரை மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேங்க. டியர் தான் பாஸாக வருவானா இருக்கும். அடுத்த ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சீக்ரெட் செஸ்ட் இருக்குது மக்களே. அதையும் எடுத்துப்போம். யாரா இவன் இப்போ திடீர்னு வரான். என்னடா பிரச்சனை உனக்கு? இவர் ஸ்பீடாக மூவ் ஆகிறாருல பட்டுன்னு தெரியுதா? மற்ற எனிமீஸோட இவன் மூவ் பண்ணுறதே செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். காட் ஆஃப் ஆர் 1 எனிமிங்க 1 and 2 வருவார் இவர். சூப்பர். அவனுடைய சோலையை முடிச்சாச்சு. என்ன கிடைக்கிது? ஃப்ளீட்டிங் எக்கோஸ் மக்களே. ஒரு 200 ஃப்ளீட்டிங் எக்கோஸ் கிடச்சிருக்கு. இன்னமும் போகிற போக்கெலாம் இருக்கேப்பா. இதெல்லாம் நம்ம கைவிட்டு பண்ணுமா என்ன? வரானுங்களே எனிமீஸு. வரான்னு கூட தெரியல. நான் பாட்டு குத்த ஆரம்பிச்சிட்டேன். இரு ஸ்பியரே நல்லா தாங்க இருக்குது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. பட் என்ன பிரச்சனைனா ஸ்பியருக்கு உண்டான அப்கிரேட் மெட்டீரியல் வந்து அந்தளவுக்கு பெருசாக கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. எங்கே ஐயோ மேலெலாம் இருக்கானுங்க. அவன் மேலே இருந்து வேறு இம்சப் பண்ணுறான். முதல்ல பிளேட் ஆஃப் கே சைடு இந்தா வாங்கிக்கோ. மேலே இருக்கவே இவன் அடிக்கவா அவள் அடிக்கவான்னு தெரியல. சைரனக்கா தானே அது இம்ச பிடிச்ச சைரனக்கா. சைரனக்காவே இவனை ஒருத்தரை மட்டும் முடிச்சிடலான்னு பார்க்குறேன். இவன் அதுக்கு மேலே பண்ணுறான். போடா அப்படி இந்தா வாங்கிக்கோ. அவ்வளோதான் முடிச்சாச்சு. இப்போ ஓடிடலாம். ஐயோ சைரனக்கா முடிச்சு விட்டுற போகிற ஆக்சைடு. இவளுக்கு எனக்கு தெரிஞ்சு தூக்கி தான் போடணும்னு நினைக்கிறேங்க ஆக்ஸை. இந்தா வாங்கிக்கோ. திருப்பி உருவி டக்குன்னு போ. ஷீல்டை வச்சு தான் பிளாக் பண்ணும் போல். வேறு வழியே இல்லை. இந்தா ஆக்ஸை அடி. அவளை சமம் பண்ணு. வரான். இந்தா வச்சுக்கோ நீயே போ அப்படி. சைரனக்கா வந்துட்டாலே. இன்னும் ஒரே ஒரு அடி. இந்தா வாங்கிக்கோ. சைரனக்கா முடிஞ்சிட்டா மக்களே. இப்போ இவன் ஒருத்தன் மட்டும்தான். இவனை நச்சுன்னு ஒன்று இழுத்து தூக்கி விடுவோம். போயிட்டு வா ராசா. அவ்வளோதாங்க முடிச்சு விட்டாச்சு. இது வேறு என்னடா இது? அது வருது பார்த்தீங்களா? சைரனக்கா விட்டு ஏதோ ஒன்று ரூனிக் அட்டாக் டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லைனா ஃப்ராஸ்ட்டு அந்த ஃபயர் டேமேஜ்லாம் அதிகப்படுத்தலாம். இதை எடுத்துப்போம் மக்களே. அதாவது சார்ஜ் ஆகிற ஸ்பீடு வந்து அதிகமாகுமாமா. நைஸு. இப்போ எங்கே போனோம்? நான் மொத்தம் 5 சோசன்ஸில் என்னை காலி பண்ணிட்டேனேங்க. 4 காலி பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி கேம் சொல்லுது. அது இது அன்லாக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. த்ரோன் ரூம் போகிறதுக்கு உண்டான வழி. அந்த த்ரோன் ரூம் எங்கன்னு தெரியாமல் நான் வாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கேன். இதோ இங்கே இருக்குங்க, கீழே இருக்குங்க, பார்த்துட்டேன். ஹெல்த்து வேறு சுத்தமாக இல்லை மக்களே. ஹெல்த்து தேவை. இதுக்குள்ளே போயிடலாமா? நம்ம மற்ற செஸ்ட்லாம் இல்லை. இருங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதில் என்ன கிடைக்குதுன்னு. சூப்பர்ப்பா. டிவைன் ட்ரையம்ஃப் கிடைக்கிது. 1000 எக்கோஸ் கொடுத்தோன்னா நம்மகிட்ட 4000 எக்கோஸ் இருக்குது. அதனால் பட்டன் கொடுத்து ஒரு டிவைன் ட்ரையம்ஃபை வாங்கிப்போம். ஏன்னா இது இருந்தால் தான் கிரேட்டோஸை வந்து பெர்மனெண்ட்டாக அப்கிரேட் பண்ண முடியும் ஷோரில் நம்மளால். ஹில்ட் ஆஃப் ஆக்ரிடல் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு லைட்டை உண்டாக்கி டேமேஜை பயங்கரமாக அதிகப்படுத்துன்ற மாதிரி காட்டுது. இதை செலக்ட் பண்ணிப்போம் மக்களே. சூப்பர். இப்போ நம்ம த்ரோன் ரூம்குள்ளே போக ஆரம்பிப்போம். ஐ திங்க் டியர் சாமியை நம்ம மீட் பண்ணுவோமா? இல்லைனா டியர் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னாரு. டியர் சாமி தான் உட்காந்துருக்காரு. Hello again, Kratos. இந்த வாட்டியும் சண்டையா திரும்பவும்? I brought something else to keep things interesting. You're not the only one with weapons from far off lands, you know. ஐயோ சாமியும் புது வெப்பன் வச்சிருக்காரு மக்களே. இவருக்கும் மற்ற இடத்துல ஏதோ தொடர்பு இருக்காமா. அதுல இருந்தாலும் புது வெப்பனை இறக்கியிருக்காராமா மனுஷன். இரு மனுஷனே வரேன்.
இந்தா வாங்கிக்கோ, இந்த மொத்த பவர் ஒன்று வாங்கிக்கோ. ஐயோ அதுக்குள்ள அடிச்சிட்டாயா, பயங்கரமா அடிக்கிறான் இவன். Defend yourself. இருறா வரண்டா, சார்ஜ் ஏற்றி ஒரு அடி வாங்கிக்கோ. அம்புட்டு தான், டக்கு 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 டக்குன்னு ஓடிடுறேன் நான். என்னத்தையும் பண்ணுறான் மக்களே மனுஷன், என்னத்த பண்ணுறான்? டாய் டாய் நல்ல வேலை இருங்க, திரும்ப மொத்த பவர் அவ்வளோதான். நச்சு 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 ஒன்று இழுத்து ஒன்று நச்சு முட்டு தான். ஓடு 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 கிரேட்டோஸ், ஓடு கிரேட்டோஸ், ஓடு கிரேட்டோஸ், ஓடு கிரேட்டோஸ். மேக்ஸிமம் திரும்பவும் அவன் எப்போல்லாம் அடித்து முடிச்சு ரெஸ்ட் எடுக்கிறானோ அப்போல்லாம் நம்ம மொத்த பவர் இழுப்போம். திரும்ப அந்த பிளட் மாதிரி எதுவும் போடுறான் மக்களே, என்ன பண்ணுன்னு தெரியல அந்த பிளட்டு. ஓகே இப்போ திரும்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ பட்டுன்னு அடிக்க ஆரம்பிப்போம். மேக்ஸிமம் பிளேட் ஆஃப் கேஸ்லேயே அவனுடைய வரையா 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 வரையா. ஆஹா சரியான சமயத்தில் பிளாக் பண்ணனேன்னு சந்தோஷப்பட்டேன். இரு 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 வரேன் 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 வரேன். அவ்வா ஷீல்டே பிரேக் பண்ணுது மக்களே. ஹெல்த்தை எடுப்போம், ஷீல்டை வச்சு டக்குன்னு ஒன்று அடிச்சுட்டு ஓட்டான், மேலே ஓட்டான். அப்போனா அல்லக்கிங் லெய் விடுவான். அதேதான் அதேதான் அதேதான். இரு 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 மொத்த இவனும் அதுதான் கேட்குறான் பாருங்களேன். Proud. I could not accept defeat. I crave power. Is that all? Are you sure? Nothing more to that story? Nothing else under the surface? ஆக்சுவலாக அவன் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்களா, எதுக்காக ஏரஸ் கிட்ட நீ பிளெச் பண்ண அப்படின்றத டியரும் கேட்குறான் மக்களே. ஸோ மேபி டியர் வைக்கிற டெஸ்ட் எல்லாமே அதுதான் போலங்க. கிரேட்டோஸ் வந்து அவனுடைய பாஸ்ட்டை வந்து தூண்டி அதை ஃபுல்லாகவே மறக்கடிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்களா, இல்லை பாஸ்ட்டில் கிரேட்டோஸ் பண்ண தவறுக்கு உண்டான ஒரு இது மாதிரியா மக்களே இது. அதாவது என்ன சொல்லுவாங்க, சின்ன வந்து இது பண்ணுவாங்களே பாவ மன்னிப்பு மாதிரி, அந்த மாதிரியா தெரியலங்க என்னன்ட்டு. அண்ட் கிரேட்டோஸும் பார்த்தீங்களா இது எல்லாமே நான் பவருக்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதாவது ஏரஸ் கிட்ட வந்து நான் என்னுடைய சோலை விற்றது எல்லாமே நான் பவருக்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த டைமில் கிரேட்டோஸ் பார்த்தீங்கன்னா பவருக்காக பயங்கரமாக இயங்கியிருக்காங்க. மேபி ஸ்பார்டன் ஆர்மியை வந்து யாருமே அழிக்கக்கூடாது, அழிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி கொண்டு வரணுன்றதான் கிரேட்டோஸோட எண்ணமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக என்னென்னாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பான் போல். வரேன்டா டியரே, வரேன் வரேன் வரேன். மேபி அந்த பவருக்காக நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, அதாவது தப்புகளை பண்ணக்கூடாது அப்படின்றது தான் கிரேட்டோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உணர வைக்கிறது இந்த வேலை இல்லாவா என்னன்னு தெரியல. எத்தனை மட்டும் அடிக்கிறான் பாருங்க. அவ்வளோதான் ரேஜை போடுவோம் மக்கள். இப்போ கொஞ்சம் டக்குன்னு ரிலம் ஷிஃப்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பட்டு பட்டுன்னு திருக்கி விடலாம். இன்னும் ஒரு 4-5 அடி அடிச்சோன்னா காலி ஆயிடுவான் ஆனுங்க. ஓ அப்படி அவன் மேலே போகிறாயா. கமான் கமான் பிளாக் பண்ணி அடிச்சு நாசம் பண்ணிடுவோம் பிளேட் ஆஃப் கேஸ்லே. அவ்வளோதான், இன்னும் ஒரு அடி. சூப்பர் மக்களே, அவ்வளோதான். R3 வந்துச்சு, பிரித்து மேய்வோம். வாங்க திருப்பியும் ஒரு ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, முடிச்சு விட்டாச்சு. ஈல்டுன்றவாரா? அவ்வளோதான், அவரால் முடியலன்னா ஈல்டுன்றவார். ஏதோ சர்ப்ரைஸ் காட்டுறேன் அப்படின்னு மாதிரி சொன்னானே டியர் சாமி, எதுவுமே காட்ட மாட்டான்றான். என்ன சர்ப்ரைஸு? I believe you found an understanding within yourself. Shall we see? Fools. It's not only memories. Indeed. For what is a memory apart from our perspective on it? You know the evils that came of your pact. You know the evils within yourself. Yes, these you dwell on. But it's not that simple, is it? The horde is vast, brother. What would have happened if you didn't stop it? Our lands would have been overrun. Our people killed, violated. People your army was sworn to protect. An army led by you. Did you not feel a duty to fulfill your purpose? Did you not fear for the safety of your homeland? You saved them. You would excuse my actions. Excusing them is not the exercise, Kratos. Only accepting them. Accepting that you acted based on what you knew then, not on what was to come. Your motivation and their consequences are far more complicated than you let yourself believe. பணம் கிரியேட்டர்ஸ் பண்ணது நல்லதுதான்றானா? I think perhaps you have more to process. Yes. I have much to think about. I will return. And I will be waiting.
ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், கிரேட்டோஸ் மட்டும் அன்றைக்கி நடந்த பார்பேரியன் வார் கூட தோத்தான்னு வைங்களேன், ஸ்பாட்டாகவே அழிச்சிருப்பான் மக்களே பார்பேரியனை. அதுவும் கொடூரமாக அழிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி டியர் சொல்கிறான். ஸோ நீ அன்றைக்கி பண்ணது வந்து நல்லது தான், உன்னுடைய மக்களையும் உன்னுடைய நாடையும் நீ காப்பாற்றிருக்க, அதுக்காக உன்னுடைய சோலே போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. Yes, his voice echoes in the halls. There's no mistaking it. So it's Tyr's game you're playing? This is all his idea? A game is not his purpose. There is something here I must see through. And what is that exactly? Process. All right. If it's helping, I trust you both. We all do. As we trust in Valhalla. Even after what it did to you. I knew the rules and chose to break them. I regret nothing. அண்ட் சிக்ரனும் பாருங்களேன் நல்லா ஆயிட்டாங்க. நான் லாஸ்ட் எபிசோடில் சொல்லியிருந்தேனே, அப்படியே உடல்லாம் கருகி போயிருந்த மாதிரி இருந்தது. அவங்களும் ஹீல் ஆகிட்டாங்க மக்களே. அண்ட் நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி டியர் சாமி என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டோஸை வந்து ஹீல் பண்ணிகிட்டு இருக்காருங்க. அவனுடைய பாஸ்ட்டை வந்து மறக்கடிக்கிறாரு. ஏன்னா ஒரு சில விஷயம்லாம் என்ன தான் கிரேட்டோஸ் இப்போ பயங்கர மெச்சூர் ஆகிட்டாலும், பல வருடங்கள் கடந்து வந்துட்டாலும், அந்த க்ரீக் மெத்தாலஜி நடந்த ஒரு சில விஷயங்கள் வந்து அவனை உறுத்திக்கிட்டே இருக்குது இன்னமும். அது வந்து கிரேட்டோஸ் என்ன தெரியுமா பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக தின்னுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ரிக்ரெட் பண்ண வைக்குது. வேறு மாதிரி சூஸ் பண்ணியிருக்கலாமோ நம்ம பார்த்த அப்படின்ற மாதிரி கிரேட்டோஸையே யோசிக்க வச்சு அவனை ஒரு மாதிரி ரிக்ரெட் பண்ண வைக்குது. அதனால தான் இப்போ வேலையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ரிக்ரெட் பண்ணுற ஒரு சில விஷயத்த வந்து அவனுக்கு திரும்பவும் ப்ளே ஆகி, நீ ரிக்ரெட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, நீ பண்ணது எல்லாமே மக்களுடைய நன்மைக்கு தான் அப்படின்றது வந்து அவனுக்கு புரிய வைக்குது. அதாவது டெஸ்டினியை வந்து யாராலையும் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லுதா என்னன்னு தெரியல. பட் கொஞ்சம் கொஞ்சமாக கிரேட்டோஸை ஹீல் பண்ணுது அப்படின்ற மாதிரி தாங்க எனக்கு தோணுது. அண்ட் இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டோஸ் வந்து அடுத்த காட் ஆஃப் வார், அதாவது டியருடைய பொசிஷனை எடுக்கிறதுக்காக இந்த ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் கிரேட்டோஸ்க்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னாலும், காலத்தின் கட்டாயத்தால் எனக்கு தெரிஞ்சு காட் ஆஃப் வார் ஆவான்னு நினைக்கிறேன். நார்ஸ் மித்தாலஜியோடைய காட் ஆஃப் வார் பார்ப்போம் மக்களே. அதே மாதிரி லாஸ்ட் எபிசோடோட எண்டிங்கில் டியர் ஒரு டோரை காட்டுவோம் தெரியுமா, அந்த டோருக்குள்ளே போனீங்கன்னா உனக்கு ஒரு ஃபைனல் சேலஞ்ச் காத்துக்கிட்டு இருக்கு கிரேட்டோஸ் அப்படின்ற மாதிரி. ஐ திங்க் நம்ம அது கடைசியாக தான் போகும்னு நினைக்கிறேங்க. அதாவது டியர் கொடுக்குற டெஸ்ட் எல்லாத்துலேயுமே நம்ம ஜெயிச்சோன்னா அதுக்கப்புறமா அந்த டோருக்குள்ளே போகிறதுக்குண்டான ஆக்சஸ் நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அந்த டோருக்குள்ளே என்ன காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் எதுக்காக அப்பப்போ அந்த காட் ஆஃப் வார் 3ல வந்த ஹீலியோஸு, அந்த ஜட்ஜஸ்ஸு அதெல்லாம் வந்து காட்டுறாங்க அப்படின்றதும் புரியல. மேபி அடுத்த எபிசோடு வந்து நிறைய காட் ஆஃப் வார் 3 ரெஃபரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் மக்களே.